தோட்டப்புறங்களை அண்மித்து விதை உருளைக்கிழங்கு உற்பத்தி ஆரம்ப வேலை திட்டம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் பண்டாரவலை லிப்டன் சி பகுதியில் இடம்பெற்றது. பதுளை மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள 8 பிரதேசங்களின் 22 விவசாயிகளுக்கு விதை உருளைக்கிழங்கு வழங்கும் உத்தேச வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஊவ மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். 200 வருடங்கள் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் 2023ஆம் ஆண்டில் ஹட்டனில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹட்டன் பிரகடனத்தை நாம் வெளியிட்டோம். அதில் நாம் வழங்கிய உறுதிப்படி நாம் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறினோம். நாம் ஆட்சிக்கு வந்து 1 வருடமும் 6 மாதங்களும் ஆகின்றன. எனவே 1 வருடமும் 6 மாதத்தில் 75 வருடங்களில் செய்யாத விடயங்களை நாம் செய்துள்ளோம் என்பது மக்களுக்கு புரியும். வரலாற்றில் பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கத்தின் தலையீட்டினால் அதிகரிக்கப்படவில்லை. தொழிலாளர்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தியே சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொண்டார்கள். பல இன்னல்களை சந்தித்து அவர்கள் செய்த போராட்டத்தின் பின்னர் 50 முதல் 60 ரூபாய் சம்பள அதிகரிப்பு அப்போது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களை வீதிக்கு இறக்கவில்லை. இலங்கை வரலாற்றில் அதிக சம்பள அதிகரிப்பை வாங்கி கொடுத்தது. கம்பெனி அதிக நிதியை வழங்க முடியாது என கூறியதால் அரசாங்கம் ஒரு தொகை நிதியை பெருந்தோட்ட மக்களுக்காக ஒதுக்கி சம்பளத்தை அதிகரித்தது. மலேகம் மக்களுக்கு இது தெரியும். அவர்கள் இலங்கைக்கு டாலர் கொண்டு வந்த மக்கள். எனவே அந்த மக்களுக்கு காணி வேண்டும், வீடு வேண்டும், சிறந்த வாழ்க்கை வேண்டும். அதனை அந்த மக்களுக்கு செய்து கொடுக்க தொண்டமான்களும் திகாம்பரமும் செய்யவில்லை. அவர்களின் தலைவர்களும் செய்யவில்லை. எனினும் 1.5 வருடங்களுக்குள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிடத்தக்க அளவு வேலை திட்டங்களை செய்துள்ளார். මෙරට අනුරකුමාර දිසානායක සහෝදරයා අවුරුදු 1කමාරක් තුල කැපිපේන වැඩ කොටසක් කරලා තියෙනවා.